ஹே அமேகோஸ், நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு யோசிச்சுட்ருக்கும்போது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது என்னோடய நெயில் ஆர்ட் ஸ்கில்ஸே வந்து ஒரு கம்பைலேஷனாக போட்டுடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து என்னென்னா, நான் என்னோடய நெயில்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட டைம் அண்ட் நான் எடுத்துக்கிட்ட டிசைன்ஸ் தான் இதெல்லாம். இதெல்லாமே பார்த்தானா வந்து ஏதாவது ஒகேஷன் டைம் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் டைமில் வந்து நான் யூஸ் பண்ணது. எப்போதும் போட்டிருப்பேனான்னா அப்படி கிடையாது. ஏதாவது ஒகேஷன் டைமுக்கு நம்மளை க்ரூம் பண்ணும்போது என்னோடய நெயிலையும் எனக்கு க்ரூம் பண்ண பிடிக்கும். என்னோடய நெயில் வந்து எப்போதுமே வந்து பேராக நியூடாக இருந்தாங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏதாவது ஒரு கலர் இருந்துக்கிட்டே இருக்கும். நார்மலாக இருந்தானா ஏதாவது கலர்ஸ் பண்ணுவேன், இல்லை ஏதாவது ஒகேஷன் டைம்னு இந்த மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் பண்ணுவேன். டிசைன்ஸ் வந்து என்னென்னா, ஏதாவது யோசிச்சுட்டு டக்குன்னு ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு ஒரு பேட்டர்ன் எடுத்துகிட்டு இது மாதிரி பண்ணலான்னு யோசிப்பேன். பட் வந்து சில டைம் வராது, சில டைம் லக்கியாக வந்துடும். வராததை வந்து ஏதாவது சொதப்பி வச்சுருப்பேன், வந்ததை வந்து அப்படியே அதை வந்து மேட்சப் பண்ணி வச்சுருப்பேன். இது எல்லாமே வந்து என்கிட்ட இருக்க நெயில் ஆர்ட் டூல்ஸ் வச்சு நான் பண்ணியிருப்பேன். பிகினிங் ஸ்டேஜ்லலாம் வந்து என்னென்னா, அந்த பேசிக் டூத் பிக், பின், சேஃப்டி பின் இதெல்லாம் இருக்கும்ல, அதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. போக போக கொஞ்சம் நெயில் ஆர்ட் பற்றி நாலேஜ் வந்ததுக்கப்புறம் நெயில் ஆர்ட் டூல்ஸ் வாங்கினேன், நெயில் ஆர்ட் ஸ்டிக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன், அப்புறம் நெயில் ஆர்ட் யூவி லேம்ப் பர்ச்சேஸ் பண்ணேன் டு ட்ரை அவுட்னும். அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இப்போது அது நெயில் ஆர்ட்டுக்குன்னே ஒரு கபோர்டில் வந்து ஒரு ஸ்பேஸே எனக்கு லொக்கேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்தர் வீடியோஸில் வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். என்னோடய நெயில் ஆர்ட் கிட்ஸ், அப்புறம் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து ஃபர்தராக வேணால் நான் போடுறேன். இப்போது இதெல்லாம் வந்து பார்த்தானா ஃபியூ இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய கேலரியில் ஸ்டாக்கப் பண்ணிகிட்ருந்தேன் நெயில் ஆர்ட் டிசைன்ஸ். இதெல்லாம் போட்டோடனே பிடிச்சிருந்தானா ஃபோட்டோ எடுத்துப்பேன், பிடிக்கலனாலும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன். பிகாஸ் நான் இவ்வளோ தூரம் அழகாக பண்ணியிருக்கேன், என் நெயிலை நானே பண்ணியிருக்கேன், என்னோடய ஒத்த கையால் நானே பண்ணியிருக்கேன் போது ஒரு பெருமை தானே. நாட் ஓன்லி இன் ரைட், லெஃப்ட்லேயும் நான் ட்ரை பண்ணுவேன். லெஃப்டில் 2 ஹேண்ட்ஸ்லேயுமே நான் இருக்கிற 10 நெயில்ஸுமே நான் பக்காவாக பண்ணி வச்சுருவேன். அது மட்டும் இல்லாமல் லெக்கில் இருக்க டோ நெயில்ஸ் கூட நான் வந்து டிசைன் பண்ணுவேன். லெக் நெயிலையும் நான் சும்மா விட மாட்டேன். இப்படி தான் வந்து காசு செலவு பண்ணி நான் பாட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்ருப்பேன். பிடிக்கும், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது பிடிக்கும். யூனோ செல்ஃப் கேரில் நம்மளை நாமளே ஹைப்பாக வச்சுக்கிட்டா, நான் பிடிச்ச விஷயத்த பண்ணானா டைம் போகிறது தெரியாது. ஸோ அதுக்காக நான் பண்ணிப்பேன். சிலது இது எல்லாமே வந்து என்னோடய ஓன் நெயில்ஸ் தான். எனக்கு வந்து நெயில் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்னோடய ஹேண்ட் வந்து பேசிக்கலாகவே ரொம்ப ஷார்ட் ஹேண்ட். ஸோ நெயிலே இல்லாமல் பார்த்தானா வந்து ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு டீனேஜர்ஸோட ஹேண்ட் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு நெயில் வளர்த்தா தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விமனோட நெயில் மாதிரி, ஒரு லேடிஸோட நெயில் மாதிரி என்ன சொல்கிறது, ஃபேஷனபிளாக ஸ்டைலிஷாக தெரியணுன்றதுக்காகவே நான் நெயில் வந்து ரொம்ப பெருசாக வளர்ப்பேன். பட் மெயின்டைன் பண்ண முடியாது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நெயில் உடஞ்சிரும். ஸோ எப்பப்பெல்லாம் ஒகேஷன் வருதோ, ஒகேஷன் இருக்குதோ அந்தந்த டைம்லலாம் வந்து நெயிலை எப்படியாச்சும் நான் க்ரோ பண்ணி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஐயோ உடஞ்சிடக்கூடாது, டிசைன் போடணுமே பார்த்து பார்த்து அதை சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நெயில் டிசைன்ஸ் பண்ணிப்பேன். சிலதெல்லாம் வந்து ஒன்றுமே இருக்காது, நெயிலே இல்லாமலும் டிசைன் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு பிடிக்கும், என் நெயிலை வந்து எப்போதும் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறது பிடிக்கும். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோன்னா, சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுவாங்கன்னா, என் மம்மி வந்து நெயில் பாலிஷ் வந்து போடுவாங்க, எனக்கு போட்டு விட்டே இருப்பாங்க. ஸ்கூல் டேஸில் கூட வந்து நெயில் பாலிஷ் போடுவேன். பட் ஸ்கூலில் வந்து அந்த நெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ அதனால் நான் நெயில் பாலிஷ் அவாய்ட் பண்ணுறது. பட் லீவ் டைம்ஸ் அந்த மாதிரி வெளியே போகிறது, அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நெயில் பாலிஷ் மம்மி போட்டுருவாங்கப்பா. 90s பீரியட்லலாம் வந்து இருக்கும்ல அந்த ரெட் கலர் பாலிஷ், ரெட் கலர் அண்ட் மெரூன் கலர் தான் வந்து அப்போ ட்ரெண்டாக இருக்கும். இப்போ தான் எல்லா கலர்ஸ்லேயும் வந்துச்சு, மேட், அக்ரலிக்ன்ட்டு எல்லாமே வந்துச்சு. அண்டு என்கிட்ட வந்து என்னென்னா எல்லா செட் ஆஃப் நெயில் பாலிஷும் இருக்குது, பாக்ஸாக அடுக்கி வச்சுருப்பேன். காஸ்மெட்டிக்ஸ் வாங்கும்போது இது வந்து எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு தடவை போனோன்னா ஒரு 15 or 20 ஷேட்ஸ் ஆச்சு நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். எனக்கு அந்தளவுக்கு க்ரேஸ் நெயில் பாலிஷ் மேலே. ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூ திங்ஸ் ஆஃப் மை நெயில் ஆர்ட் டிசைன்ஸ். வாட்ச் அண்ட் என்ஜாய். இதே மாதிரி நிறைய நெயில் ஆர்ட் பற்றின அப்டேட்ஸ் வேணும்னா என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.
என்னடா கை கட்டு போட்டுகிட்டே இருக்கு பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு குக் பண்ணும்போது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அதனால தான் பேண்டைட் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் நோட்டிஃபிகேஷன். பாய்.